வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி நோட்டிஃபிகேஷன் இந்த ஆகஸ்ட்லேயே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது அடிப்படையை வச்சு நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக ஒரு ஸ்பெஷல் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதாவது 30 டெஸ்ட் 4500 கொஸ்டின் வித் டிஸ்கஷனோட கொடுக்க போகிறோம். கூடுதலாக வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அண்ட் ரெக்கார்டட். இதை தாண்டி பிடிஎஃப் மெட்டீரியல், பிடிஎஃப் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வித் டிஸ்கஷன், இதெல்லாம் சேர்ந்த ஒரு காம்போ வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கொடுக்கறதுக்கு நம்ம டீம் தயாராக இருக்குது. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸஸ்க்கான அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலமாக இதுக்கான அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கூடுதலாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பிசி ஓரியன்டான வீடியோ போட்டிருக்கோமோ அது எல்லா வீடியோவுமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சைக்காலஜி சிலபஸ் டிகோடிங் வீடியோ, ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து பாலிட்டி சிலபஸ் டிகோடிங் வீடியோ, எப்படி அதை சிலபஸை புரிஞ்சிக்கிறது, எப்படி முழு மதிப்பெண்கள் எடுக்கிறது, எந்தெந்த ஏரியாவிலிருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சப்டைட்டிலோட அழகாக பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாகிரஃபி, புவியியல் பகுதியில் எத்தனை அந்த கொஸ்டின் கேட்குறாங்க, ப்ளஸ் எந்தெந்த தலைப்பிலிருந்து கேட்குறாங்க இப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய 2025 எக்ஸாமில் வந்து எந்தெந்த தலைப்பிலிருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய புவியியல், தமிழ்நாட்டு புவியியல் 2 பகுதி இருக்குது. ஸோ அதிகபட்ச கொஸ்டின்ஸ் வந்து இந்த 2 ஏரியாவிலிருந்து வரப்போகுது. வேர்ல்டு ஜியோகிராஃபி, அதாவது பார்த்தா உலக புவியிலிருந்து எப்பயாவது ஒரு முறை ஒரு கொஸ்டின் வரலாம். அது எந்த மாதிரியான கொஸ்டின் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக உலக அளவில் ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கும், புரியுதுங்களா? ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிடர் நிகழ்வு நடந்திருக்கும், அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய மலைகள், முக்கிய எரிமலைகள், முக்கிய ஆறுகள், சரிங்களா இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல வந்து புயல் வந்திருக்கும், ஒரு இடம் சுனாமி வந்திருக்கும், அதை பேஸ் பண்ணி உலக அளவில் கொஷின் கேட்கலாம், ஒரு கொஷின், சரிங்களா? மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டு புவியியல் ப்ளஸ் இந்திய புவியிலிருந்து தான் உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் ரைஸ் ஆக போகுது. நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்து 2023 ஒரு பிசி எக்ஸாம் நடந்தது, 2022 ஒரு பிசி எக்ஸாம் நடந்தது. ஸோ இந்த எக்ஸாமில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் ஜியோகிராஃபிலிருந்து வந்திருக்கு, என்னென்ன தலைப்பிலிருந்து வந்திருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த தலைப்பிலிருந்து வந்திருக்கு, இதையும் படிச்சுக்கணும், இதில் இல்லாத மற்ற தலைப்பையும் படிச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து கொஸ்டின்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு புரிதல் கிடைக்கும். அந்த அடிப்படையில் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஜியோகிராஃபியில் எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாகவே இந்த வீடியோ இருக்க போகுது. இதில் வந்து பாருங்கள் 2023 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த 7 கொஷின் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் விவசாயம், அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? விவசாயம், அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மண் வகைகள் இருக்குது, என்னென்ன பயிர் வகைகள் வந்து பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ இதை தாண்டி அந்த பயிர் வகைகள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எந்தெந்த மாவட்டத்திலேருந்து எந்தெந்த மாநிலத்திலேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இதை பேஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக நீங்கள் படிக்கிறது மூலமாக ஒரு கொஷின் வந்து அதில் எடுத்துருக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் ரிவர்ஸ், ஆறுகள், சரிங்களா இல்லையா? இந்தியாவில் உள்ள முக்கியமான ஆறுகள், அது எந்தெந்த மாநிலத்தில் ஓடுது, எந்தெந்த சிட்டியில் வந்து பாஸ் ஆகுது, சொல்கிறது புரியுதுங்களா? எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்டிங் ஆகுது, எது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரிவர், எது ரொம்ப லாங்கஸ்ட் ரிவர், இதை தாண்டி எந்த ரிவர் அதிக மாநிலங்களில் கடந்து வருது, சரிங்களா? எந்த ரிவர் கடல்லே கலக்காமல் இருக்குது, எந்த ரிவர் வடக்கு நோக்கி போகுது, சரிங்களா இல்லையா? எந்த ரிவர் மேற்கு நோக்கி பாயுது, எந்த ரிவர் வங்கக்கடலில் கிடக்குது, எந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் கலக்குது, இப்படிலாம் படிச்சிங்க அப்படின்னா ஒரு மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் எர்த்து பேஸ் பண்ணி, சரிங்களா? புவி, இந்த பூமி இருக்கா இல்லையா, பூமியை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல், மேண்டில், கோரு இப்படிலாம் படிச்சிருப்பீங்களா இல்லையா? இந்த புவியோட மையப்பகுதி, மேலடுக்கு, கீழடுக்கு இப்படிலாம் படிச்சிருப்பீங்களா இல்லையா? அதில் வந்து என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, ஸோ இப்படிலாம் படிச்சிருப்போம், 6வது 7வது புக்கில் இருக்குது. ஸோ அதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் மான்சூன், இந்த பருவகாலம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, சூறாவளி பருவமழை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இந்த கிளவுட் பஸ்டர், அதாவது பார்த்தீங்கன்னா மேக வெடிப்பு ஏற்பட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை ஃபுல்லாக இப்போ வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் இந்தியன் ஆர்மி இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை ஃபுல்லாக மீட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த பருவகாலங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் பெருங்கடல்கள், சரிங்களா? பெருங்கடல்கள் இருந்து ஒரு கொஸ்டின், சரிங்களா? ஸோ ஆர்டிக் ஓஷன், அண்டார்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், அரபிக் ஓஷன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி பெருங்கடல்கள் என்னென்ன இருக்குது, இதில் எது ரொம்ப பெருசு, எது ரொம்ப ஆழமானது, சரிங்களா? எது மெர்ஜி ஆகுது, ஸோ அந்த பெருங்கடல்கள் என்னென்ன நாட்டு பக்கத்தில் இருக்குது, அதனோட சிறப்புகள் என்ன, எந்த கண்டத்தில் இருக்குது, ஸோ இப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறது மூலமாக நம்மளால் ஒரு கொஷின் வந்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்க மலைகள், சரிங்களா? ஹில்ஸு, சரிங்களா?
எந்தெந்த மலைகள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது, எது ரொம்ப உயரமான மலை, எது ரொம்ப நீளமான மலை, சரிங்களா? ஒவ்வொரு மலையிலையுமே சில விலங்குகள் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக அதிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்து எடுத்துருக்கலாம். அடுத்து பாருங்கள் புவியியல் கூறுகள். ஸோ ஜாகிரபி ஓரியன்டான சில ஃபேக்டர்ஸ் இருக்கும், சரிங்களா? அந்த புவியியல் கூறுகள் இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 தலைப்புலேருந்து 7 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஜாகிரபினாவே என்னது? மலை, ஆறு, பூமி, விவசாயம், பெருங்கடல், மலைகள், அப்புறம் புவியியல் கூறுகள், அப்புறம் பருவகாலங்கள், பூமி. ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கு பேர் தான் வந்து ஜாகிரபி. அதிலிருந்து ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. இதே மாதிரி 2022 வந்து என்னென்ன தலைப்பில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ரிவர்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் பிக்கஸ்ட் ரிவர் எது, சவுத் இந்தியாவில் லாங்கஸ்ட் ரிவர் எது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது, எத்தனை கிலோமீட்டரு, எத்தனை மாவட்டங்களில் பாஸ் ஆகி வருது, நடுவில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர், அந்த வாட்டர் பவர் ஏதாவது இருக்குங்களா? ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து படிக்கிறது மூலமாக எளிமையாக இந்த ஏரியாவில் மதிப்பெண்கள் எடுத்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் நிலம் மற்றும் பெருங்கடல்கள், சரிங்களா? அதுலேருந்து ஒரு கொஸ்டின். ஸோ அப்போ ரிவர்ஸ்லேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷியன் பெருங்கடல்லேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வருதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. மலைகள் மற்றும் மலைத்தொடர்லேருந்து ஒரு கொஸ்டின், சரிங்களா? பார்த்தாவே தெரியுது இந்த ஏரியாவெல்லாம் ரிப்பீட்டடாக கொஸ்டின் வரக்கூடியது. அதேமாதிரி ஹில்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தென்னிந்தியாவின் மிக உயரமான மலைத்தொடர் எது, தமிழ்நாட்டின் மிக உயரமான மலைத்தொடர் எது, அது எத்தனை மீட்ரு, அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, ஸோ இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிங்க. பாருங்கள் பருவமலையிலேருந்து ஒரு கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அமைவிடம் லொக்கேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது, எந்தெந்த இடத்துல என்ன ஆறு இருக்குது, எந்த இடத்துல என்ன மலைகள் இருக்குது, என்னென்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சரணாலயங்கள் இருக்குது, என்ன பறவைகள் சரணாலயமா, விலங்குகள் சரணாலயமா, என்னென்ன காப்பகங்கள் இருக்குது, இதை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் பாருங்கள் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ தொழிற்சாலைகள், சரிங்களா? ஸோ தொழிற்சாலைகளும் ஜாகிரபியில் தான் வருது, சரிங்களா? அப்போ எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்குது, அந்த தொழிற்சாலைகளால் நமக்கு என்ன இன்கம் வருது, ப்ளஸ் நமக்கு என்ன நெகட்டிவ் வருது, நம்மளுடைய ரிசோர்ஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அந்த தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழலுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுது இப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் படிச்சிங்க அப்படின்னா எளிமையாக மதிப்பெண்கள் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்க காட்டு விலங்குகள். ஒவ்வொரு சரணாலயங்கள் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு சரணாலயங்களில் ஒவ்வொரு விலங்குகள் இருக்கும். அந்த விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேசிய அனிமலாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுறீங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழியும் தருவாயில் வந்து அந்த விலங்குகள் இருக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எளிமையாக மதிப்பெண்கள் எடுத்துடலாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்போ 2022 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த ஜாகிரபிங்கிற ஏரியாவில். ஸோ இப்போ 2023, 22 ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமிலர் டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது இங்கே வந்து பாருங்கள் ஆறுகள் ரிவர்ஸ் இங்கே கேட்டிருக்காங்களா 2023? இங்கே பாருங்கள் பிசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 2022லையும் ஆறுகளை பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் பருவ காலத்துலேருந்து கேட்டிருக்காங்களா, அதேமாதிரி பருவ காலத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அமைவிடம்னு வருதா இல்லையா, அமைவிடம்னு வந்ததுனாவே அது வந்து பார்த்தீங்கன்னா மலைகள் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இங்கே பாருங்கள் மலைகள் இங்கேயும் வந்திருக்குது, மலைகள் இங்கேயும் வந்திருக்குது. அமைவிடம்னாவும் லொக்கேஷன் பேஸ் பண்ணி தான், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளை பற்றி கேட்டிருக்காங்க, அங்கே வந்து கேட்கல. தொழிற்சாலைகள் கேட்டிருக்காங்க, அங்கே வந்து கேட்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருங்கடல் பற்றி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் பெருங்கடல், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கடல். ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்குது, சேம் டாப்பிக்கில் தான் கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஜாகிரபின்னா என்னது, ஒரு மலையை பற்றி கேட்கணும், ஒரு ரிவர் பற்றி கேட்கணும், ஒரு கடலை பற்றி கேட்கணும். அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு மதிப்பெண்கள் எடுக்க போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதை பார்த்துருக்கிறது மூலமாக ஓகே ஜாகிரபியில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தலைப்பு, இதெல்லாம் நம்ம ஐகான் பண்ணி இந்த ஃபோக்கஸில் படித்து அப்படின்னா நம்மளால் எளிமையாக மதிப்பெண்கள் எடுக்க முடியும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன், சரிங்களா? ஸோ அப்போ இந்த பிசியில் அப்படி என்ன தான் சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவங்க சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி கொடுத்துட்டு சமூக அறிவியல் கொடுத்துட்டு புவியியல், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. புவியியல் 6 to 10ஆம் வகுப்பு வரை உள்ள பாடங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும், இவ்வளோ தான் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்து லாஸ்ட் 5 year கொஸ்டின்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இந்தந்த ஏரியாவில் தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்து அதிலிருந்து 19 பாடங்கள், எத்தனை பாடங்கள், 19 பாடங்களை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஒரு 8 to 10 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது, அதில் நீங்கள் அந்த மதிப்பெண்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் கொடுக்குற பாடத்தை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது, சரிங்களா? ஜாகிரபியில் ஒரு 8 to 10 கொஸ்டின் வருது அப்படின்னா நீங்கள் 6 to 10th இருக்க எல்லா பாடத்தையும் படிக்கிறத தாண்டி முக்கியமாக புக் பேக் கொஸ்டின் படிப்பீங்க, பாக்ஸ் கண்டென்ட் நல்லா படிப்பீங்க. அதை தாண்டி என்னென்ன பாடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்கன்னா இன்னும் மற்றவங்களை விட ஒரு 2 மார்க் 1 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கி
டாப் ரேங்க் பொசிஷனை எப்படி நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்தம் 19 பாடங்கள். 19 பாடங்கள் என்னென்ன அப்படின்னா பாருங்க, இந்தியாவின் இது பகுதிகள், லொக்கேஷன், அமைவிடம்னு ஒரு தலைப்புல இருந்து கொஸ்டின் வந்துகிட்டு இருக்குல்ல, இந்தியாவின் பகுதிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருந்து இந்த 10th ஜியோகிராஃபியில் இந்தியா, அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்த ஒரு பாடத்தை படித்தா போதும் 1 மார்க் நீங்கள் கன்ஃபார்ம் எடுத்துடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பருவமழை மற்றும் காலநிலை ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துகிட்டு இருக்கா. அது பாருங்க 10th ஜியோகிராஃபியில் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் ஒரு தலைப்பு. 8th ஜியோகிராஃபியில் வானிலை மற்றும் காலநிலைங்கிற ஒரு தலைப்பு. இந்த 2 தலைப்பு, இந்த 2 பாடத்தையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் 1 மார்க் எடுத்துடலாம், 2 மார்க் எடுத்துடலாம். தயவு செய்து நோட் எடுத்து இந்த பாடத்தை எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் பிசிக்கு படிக்கிறது இதுதான் சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க, நம்ம பேட்சை ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, பயிர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு. சரிங்களா இல்லையா? பயிர்கள்ல இருந்து முக்கியமாக அதாவது விவசாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா, விவசாயம் பயிர்கள் எல்லாம் ஒன்று தானே. அதுலேருந்து பாருங்க 10th ஜியோகிராஃபிலேருந்து இந்திய வேளாண்மைங்கிற ஒரு தலைப்புலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அப்படியே பார்க்கும்பொழுது முக்கிய துறைமுகங்கள் என்னது, இந்த முக்கிய துறைமுகங்கள் பார்க்கும்பொழுது 10th ஜியோகிராஃபியில் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு. 6th ஜியோகிராஃபியில் வந்து டேர்ம் 2ல் வந்து வளங்கள். 7th ஜியோகிராஃபியில் டேர்ம் 2ல் வந்து வளங்கள். 8th ஜியோகிராஃபியில் தொழிலகங்கள். ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், நமக்குள்ள மைன்ஸு, என்னென்ன வளங்கள் இருக்குது, என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்குது, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமாக கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் எடுத்துடலாம். ஏன்னா இந்த ஏரியாவிலிருந்தும் ஒரு கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், வனங்கள், வன விலங்குகள் மற்றும் தேசிய பூங்காக்கள். சரிங்களா? முக்கியமாக விலங்குகள்னு ஒரு தலைப்பிலிருந்து வந்திருக்கா இல்லையா. இங்கே பாருங்கள் 7th ஜியோகிராஃபி டேர்ம் 2ல் வந்து சுற்றுலா. சரிங்களா? அதுலேருந்து அதை ஃபுல்லாக படிச்சிங்கனாவே அது எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன சரணாலயங்கள் இருக்குது, என்னென்ன பறவைகள் சரணாலயங்கள் இருக்குது, என்னென்ன விலங்குகள் சரணாலயங்கள் இருக்குதுன்னு சொல்லி பேசிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்தியாவில் மற்றும் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை பரவல் அப்படிங்கிறது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பாடத்தை படிச்சிங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே இந்த ஏரியா வந்து கவர் ஆகிடும். அதாவது 7th ஜியோகிராஃபியில் டேர்ம் 1ல் புவியின் உள்ளமைப்பு, 9th ஜியோகிராஃபியில் மனிதனும் சுற்றுப்புற சூழலும், 10th ஜியோகிராஃபியில் இந்தியா, மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம், 10th ஜியோகிராஃபியில் தமிழ்நாடு, மானுட புவியியல். ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஏரியாவிலிருந்து உங்களுக்கு கம்பல்சரி ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா இது பாப்புலேஷன் செக்ஸ் பேஸ் பண்ணி ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த வருஷம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள்னு ஒரு தலைப்பில். ஸோ 10th ஜியோகிராஃபியில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள்னு ஒரு பாடம். இதை ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் என்னென்ன நேச்சுரல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பெருங்கடல்களும் சூரிய குடும்பமும். ஸோ ஓஷியன்லேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு இருக்கு. 6th ஜியோகிராஃபி டேர்ம் 1ல் வந்து இது பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். 6th ஜியோகிராஃபி டேர்ம் 1ல் வந்து நிலப்பரப்பும் பெருங்கடலும். இந்த 2 பாடங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கண்டங்களை ஆராய்தல். 6th ஜியோகிராஃபி டேர்ம் 3ல் வந்து ஆசியா மற்றும் ஐரோப்பா அப்படிங்கிற ஒரு பாடம். நெக்ஸ்ட் 7th ஜியோகிராஃபியில் டேர்ம் 3ல் கண்டங்களை ஆராய்தல், வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா, புரியுதுங்களா, அந்த கண்டங்களை பற்றி ஃபுல்லாக படிக்கிறது. நெக்ஸ்ட்டு 8th ஜியோகிராஃபியில் வந்து பார்த்தோன்னா கண்டங்களை ஆராய்தல், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா, இந்த மாதிரி கண்டங்களை பற்றி ஃபுல்லாக படிக்கிறது. அப்போ இந்த காண்டினென்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஓஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ரிவர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஹில்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அக்ரிகல்ச்சர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அனிமல்ஸ் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஸோ எர்த்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த பேர் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். புக்கு எடுத்திங்கனாவே நாம் என்ன பார்த்தோமோ, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் என்ன தலைப்பை பார்த்தோமோ அந்த தலைப்பு நோக்கி தான் உங்களுக்கு படிக்க தோணும். அதனால தான் நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பாருங்கன்னு சொல்கிறேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு நீங்கள் படிக்கிறது மூலமாக எக்ஸாமுடைய பேட்டர்னுக்கு ஓரியன்டாக அந்த வேவ் லென்த்துக்கு ஓரியன்டாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு மைண்ட் செட் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபியில் ஃபுல்லாக அந்த தலைப்புகள் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். ஸோ அப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஜியோகிராஃபிங்கிற ஒரு சிலபஸை உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் என்னென்னலாம் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி படிக்கணும், எந்த பாடத்தை படிக்கணும் இப்படிங்கிறத நான் தெளிவாகவே சொல்லிட்டேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ ஜியோகிராஃபி வீடியோ, அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, இந்த பகுதியில் முழு மதிப்பெண்கள் எப்படி எடுப்பது, எப்படி சிலபஸை புரிந்து கொள்வது, எப்படி அணுகுவதுங்கிற ஒரு வீடியோவை ஆல்ரெடி போட்டிருக்கேன். மறக்காமல் பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நம்மளுடைய பேட்சில் வந்து பிசி பேட்சில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. பெஸ்ட்டாகவே இருக்கும், உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும். நன்றி.